Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மண்டே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு நீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்னன்னு தெரியாதீங்க, நம்மளோட வீடியோ போட்டுருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். இந்த மாதிரி வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்காம ஆர்டர்ஸ் வந்து பார்த்து ட்ரேட் பண்றது, ஓகேங்களா? ஸோ நாளைக்கோட அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரைடே வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன். பீரிஸா இருக்கேன், நான் வந்துட்டு ஃபாலோ ஆகும் பேங்க்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 44,800 போன்ஸ். உங்களுக்கு அதே நேரம் ஆர்டர் ஃப்ளோல என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நான் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்துருச்சு. நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஒரே லாட்ல. ஸோ அதுவே வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்குங்க. இது எதுவுமே ஃபேக் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் நம்மளுக்கு எல்லாமே வந்து ரியலா ஒரிஜினல் தான். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டா இது வந்து பிரீமியம் டெலிகிராம் குரூப். இதுல ஜாயின் பண்ணிங்கன்னா டைரக்டா ட்ரேடே கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங்கே 44,200 புட்டு சொல்லியிருந்தோம். ஸோ 400 டார்கெட் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டா, அழகா வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆகி மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு அப்சைடு மூமெண்டம் வரப்போ நான் வந்துட்டு கிளியரா சொல்லியிருந்தேன், 44,050க்கு மேல வந்துட்டு அப்சைடு வந்துட்டு வரும். அப்போ பிரேக் அவுட் கொடுக்கும்போது வந்து நீங்க கால் சைடு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 44,050 வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அப்போ ஒரு ட்ரேட் வந்து கால் சைடு எடுத்திருந்தோம். அதே மாதிரி அதுவும் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வச்சிருந்துச்சு. டே கை வந்துட்டு ஹிட் ஆயிருந்தா, டே கை வந்து ஹிட் ஆவான்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி டே வந்து ஹிட் 11:54 சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1 மணிக்கும் போதெல்லாம் ஹிட் ஆயிட்டா டே கை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார்ட்டோட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் என்ஜிலையும் வந்து நான் வந்து கிளியரா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 232 வந்துட்டு உங்களுக்கு கேப் ஃபில் ஆகி 236 வரைக்கும் போவா அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதுவும் வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஃப்ரைடே மொத்தம் 3 ட்ரேடுக்கு 3மே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய P&L ஸ்டேட்டும் வந்துட்டு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நாளைக்கு எப்படி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேலி வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் ஹெட்டன் சொல்ற பேட்டர்னே கிரியேட் ஆகி பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு பிரேக் கொடுத்து டார்கெட் அச்சீவ் ஆயிட்டான். ஸோ இப்போ நீங்க என்ன இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நமக்கு நாளைக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னா நாளைக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு ட்ரேட் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்திருக்குது இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ 1 2 நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனா 44,200 இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேல போலாம். 44,600 47,700 அண்ட் 45,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்டு இங்க சைன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போ புடிச்சிட்டு போய்க்கலாம், இந்த ஸ்விங் லோ பிரேக் அவுட் ஆனா ஒருவேளை 44,250 இந்த லெவலை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணானா நாளைக்கு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய லெவல் இதுதான், 44,200. ஸோ இந்த 44,200 பிரேக் அவுட் பண்ணானா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து மறுபடியும் வந்துட்டு வரலாம். ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு இந்த லெவல் நோட் பண்ணிக்கங்க. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட எப்படி ஆக்ட் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனானா உங்களுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் மூமெண்டம் வரலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு கால் சைடா புட் சைடா நான் எந்த சைடு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனா இந்த பிளான் யூஸ் பண்ணுங்க. இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறானா பிரேக் அவுட் கொடுக்குறானா, கேப் அப் ஓப்பன் ஆனா நேத்து ஃப்ரைடே வந்த ஹையே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு மறுபடியும் 44,000 45,000 வரைக்கும் இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் ரேலி வந்துட்டு நீங்க இன்னொரு 1% எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ஃபார்ம் ஆயிருக்க 1 2 இப்போ வந்துச்சுன்னா 3வது டைம். ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஸோ டவுன் சைட்ல வந்துட்டு 44,200, அப் சைட்ல வந்து 44,650. ஸோ இதான் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் 44,200. இதை பிரேக் அவுட் பண்ணா புட் சைடு போய்க்கிங்க 44,600. ஸோ இதை பிரேக் பண்ணா நல்லா கால் சைடு வந்துட்டு நல்ல மூவ், இந்த பக்கம் புட் சைடு நல்ல மூவ் வந்துட்டு வரும். இதுக்கு இடையில வந்துட்டு நீங்க ட்ரேடு வந்துட்டு இந்த மாதிரி
பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுத்தானா 44,200 சப்போர்ட் எடுத்தானா 44,600 வரைக்குமே போகலாம். ஸோ ஃப்ரைடேவோட டே ஹை பிரேக் பண்ணா. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணாதான் வரும். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம லெவல்ஸ் வந்துட்டு கரெக்டா மார்க் பண்ணிட்டு உங்களுடைய சார்ட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். சரி வாங்க இப்ப நிஃப்டில போயிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்ஸ் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு செப்டம்பர் 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்தா தாராளமா வந்து ஜாயின் பண்ணீங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு சாதாரண பிரைஸ் ஆக்ஷன் பேசிக்ல இருந்து ஆர்டர் ஃப்ளோ பேசிக்கும் சரி, பிரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ் வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ் வரைக்கும் வந்து நம்ம சொல்லி தருவோம். ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி நம்மளுடைய வீடியோஸ்ல கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அது ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். ஒவ்வொரு கேண்டிலையும் எவ்வளவு ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்து ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து சார்ட் போட்டிருக்கோம் பாருங்க. நான் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய சார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா இப்படிதான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னுடைய சார்ட் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலும் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா தெரியும். ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி 5th பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் 15 வந்துட்டு 6th பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி கத்துக்குங்க. ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் அலைஸ் ப்ளூல நம்மளுடைய பார்ட்னர் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு டெய்லி ஒரு ஃப்ரீ ட்ரேட் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்காங்க. ஃப்ரைடே வந்துட்டு ஒரு சூப்பர் டார்கெட் 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. சரி வாங்க நிஃப்டியில இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி போய் பார்த்துருவோம். ஸோ இப்போ நிஃப்டியில நம்ம போய்க்குவோம். நிஃப்டியும் பாத்தீங்கன்னா சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்துட்டு ஒரு அழகான இன்வெஸ்டர் ரிட்டர்ன் சொல்ற பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டு இருக்கா. இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து போயிட்டு இருக்கா. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நீங்க புட் சைடு போங்க. நிஃப்டிலையும் சிம்பிளா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டும் புட் சைடு போங்க. இல்லைன்னா வந்துட்டு கால் சைட்லயே இருங்க. ஸோ இது இல்லைன்னா வந்துட்டு கால் சைட்லயே இருங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ ரீசெண்டா வந்து இந்த ஹை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 19,453. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணானா மண்டே நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா 19,520 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா கால் சைடு போய்க்கலாம். ஓகேங்களா? இங்க சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ் ரிட்டர்ன் சொல்ற பேட்டர்ன் ஆர் டபுள் பாட்டம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆகி போனானா 19,520 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதுவே வந்துட்டு உங்களுக்கு இங்க ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி உங்க சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 19,373 அண்ட் 19,320 வந்துட்டு உங்களுக்கு புட் சைடு வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ நம்ம பர்சனலா வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்றங்காட்டி நிஃப்டியில வந்து ட்ரேட் பண்றது கிடையாது நம்ம, பட் அனலிஸ்ட் மட்டும் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்துட்டு டெலிகிராம்ல வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன். நம்மளுடைய கோர்ஸ் சம்பந்தமா டீடைல்ஸ் வேணும்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றோம். முக்கியமா நான் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து என்ஐஎஸ்எம் எக்ஸாம் எழுதி என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு அனலிஸ்ட் மட்டும்தான். ஸோ அதனால இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் தவிர ஸோ எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்களும் வந்துட்டு முன்னாடி ட்ரேடருக்கு முன்னாடி இந்த அனலிஸ்ட் யூஸ் பண்ணி கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கொஞ்சம் கடகடன்னு வேகமா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வச்சு இந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.